அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்மை படைத்த ரஷகனுக்காக நிறைவேற்றப்படும் சிரவணக்கம். ரபியா பின் காபு அல் அஸ்லமி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், ஒரு நாள் நான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தங்கியிருந்தேன். அவர்கள் இரவு தொழுகைக்காக எழுந்தபோது இயற்கை கடனை நிறைவேற்றிய பின் துப்புரவு செய்து கொள்வதற்கு, அங்கத் தூய்மை செய்து கொள்வதற்கும் தண்ணீர் கொண்டு சென்றேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்திலே, ஏதேனும் கேட்பீராக, விரும்பியதை கோருவீராக என்று என்னிடம் சொன்னார்கள். உடனே நான், சொர்க்கத்தில் உங்களுடன் இருக்க வேண்டும் என்று கோருகிறேன் என்றேன். அதற்கு, வேறு ஏதாவது கோருவீராக, இது அல்லாத வேறு ஏதாவது தேவை இருந்தால் கேட்பீராக என்றார்கள். நான், இல்லை, அதுதான் என்னுடைய தேவை என்று சொன்னேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்படியானால் உனது கோரிக்கை நிறைவேற அதிகமாக படைத்த ரட்சகனுக்கு சிரவணக்கம் செய்து எனக்கு உதவுவீராக என்று சொன்னார்கள். இந்த செய்தி ஸஹீஹ் முஸ்லிமில் 843 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒருவர் சொர்க்க வாழ்வை அடைந்து கொள்வதற்கு மிகப்பெரிய துணை நிற்கக்கூடிய ஒரு சாதனமாக அவர் தன்னை படைத்த ரட்சகனுக்கு செய்கின்ற அந்த சிரவணக்கம் ஒரு காரணமாக அமைந்து விடுகிறது. ஒரு மனிதர் சிரவணக்கம் செய்வதற்கு உண்டான வசனத்தை ஓதி சிரவணக்கம் செய்தால் ஷைத்தான் அழுது கொண்டே அங்கிருந்து விலகிவிடுகிறான். எனக்கு ஏற்பட்ட கைசேதமே, மனிதன் சிரவணக்கம் செய்யும்படி ஏவப்பட்டு அவன் செய்து முடித்து விட்டான், அவனுக்கு சொர்க்கம் இருக்கிறது, நானும் சிரவணக்கம் செய்யப்பட வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டேன், ஆனால் மறுத்துவிட்டேன், எனக்கு நரகம் இருக்கிறது என்று ஷைத்தான் கூறுகின்ற இந்த செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹ் இப்னு மாஜா என்ற நூலிலே 871 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சிரவணக்கம் என்று சொல்லப்படக்கூடிய சஜிதா இஸ்லாமிய பார்வையில் மிகுந்த சிறப்புக்குரியது. இன்சான் உடம்பையும் கூடி குறுகி 7 உறுப்புக்கள் தரையிலே படுமாறு தங்களை படைத்த இரட்சகனாகிய அல்லாஹ்வுக்கு மட்டுமே மனிதர்கள் செய்கின்ற வணக்கம். அந்த வணக்கத்திற்கு தான் சஜிதா என்ற அரபியிலேயும் தமிழிலே சிரவணக்கம் என்றும் சொல்லப்படுகிறது. சஜிதா என்ற சிரவணக்கம் மனிதன் காட்டக்கூடிய பணிவுகளில் இறுதி எல்லைக்கோடு அல்லது மரியாதைகளில் உச்சகட்ட நிலை என்று சொன்னால் அது மிகையாக ஆகாது. உச்சகட்ட பணிவாக இருக்கின்ற அந்த சிரவணக்கத்தை அல்லாஹ் விரும்புகிறான். வேதமறை குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது, அவர்கள் தங்களுடைய இரட்சகனை நின்றவர்களாகவும் சிரம் பணிந்தவர்களாகவும் இரவெல்லாம் வணங்குவார்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 25 சூரத்துல் ஃபுர்கான் வசனம் 64 தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இப்படி நம்மை படைத்த ரட்சகனுக்கு சிரவணக்கம் செய்கின்ற இந்த வணக்கம் ஒரு மிகப்பெரிய பண்பாக, உயரிய வணக்கமாக கருதப்படுகிறது என்பதோடு மாத்திரமல்லாமல், அதிகமான முறையிலே நம்மை படைத்த ரட்சகனுக்காக வேண்டி சஜிதா செய்தோம் என்று சொன்னால், சிரவணக்கம் செய்தோம் என்று சொன்னால், அது நம்மை சொர்க்கத்தில் நுழைவதற்கு தகுந்த காரணமாக அமைந்துவிடும் என்பதையும் இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நம்மை படைத்த ரட்சகனாகிய அல்லாஹ்விற்கு அதிகம் சிரவணக்கம், சஜிதாக்கள் செய்கின்ற வாய்ப்பை நாம் நமக்கு மத்தியிலே உருவாக்கி கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள்வாளிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.